10th கூட பிள்ளைங்க எல்லாம் வந்து பாருங்க, என்ன மேக்கப்பும் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சாலினி நடராஜா நாட்டியாலயா அவங்களுக்கு சார்பாக நம்முடைய பள்ளி நிர்வாக அதிகாரி பரிசுகளை வழங்குவார்கள். தேங்க்யூ சொன்னாங்க. நல்லாவே கிளாப் பண்ணலாம். மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இது. வாழ்த்துக்கள். வாங்க சாமி. இதில் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் பிகேபியில் படிக்கக்கூடியவங்க. ஏற்கனவே ஒரு நாள் பரதநாட்டியம் ஆடினாங்க. அந்த டீம் அவங்க நீ காண்டாக்ட் பண்ணி வரேன்னாங்க. அது நான் வாய்ப்பு கொடுத்துருந்தேன். அது எப்படி தெரிஞ்சதில்லை, இவங்க நம்முடைய பிகேபி கும்மணி அம்மாள் வித்யாலயா ஸ்கூலுடைய சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய டான்ஸ் டீச்சர். இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. இடம் தான் ஃப்ரீயாக தரக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்க நம்ம குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். பொன்னம்பாலத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க பரதநாட்டிய கலைஞர். எப்படி எனக்கு இவங்க அறிமுகம்னா, இவங்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க குரு எனக்கு ஃப்ரெண்டுனால அந்த அம்மா சிலம்பு செல்வின்னு அந்த அம்மா பேர். அவங்க என்னை கால் பண்ணி அரங்கேற்றம் நடத்தினாங்க விழா வச்சு. நீங்கள் வந்து வாழ்த்துறை பண்ணுங்க சார். நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ இவங்க நம்ம பேரண்ட், ஆக்சுவலாக இவங்க பேரண்ட், இவங்க குழந்தை கீர்த்தனியா, அவள் யூகேஜிலே பரதநாட்டியம் ஆடுவாள். நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது நாங்கள் விழா போனப்போ இவங்களை கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் நம்ம பேரண்ட் தானே? நான் ஆமாண்ணா. இவங்க பரதநாட்டியம் பக்காவாக ஆடினாங்க. இவங்க ரொம்ப அழகாக ஆடுவாங்க. நான் அதை பாராட்டினேன். அப்புறம் வந்து கிளாஸஸ் நானே எடுக்கிறேன் சார்னாங்க. நம்ம ருக்மணி அம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துக்கிறேன். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆண்டு உள்ள எல்லா நிகழ்ச்சியிலுமே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனலி ஈடுபாடு, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மாணவர்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்குமோ அந்த ஈடுபாடு. ஆக்சுவலாக இந்த நைட்டு இவ்வளோ நேரம் இந்த குழந்தைகளை கூட்டியாந்து இந்த மேக்கப் பண்ணி, அதாவது தன்னுடைய ஒரு குரு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்க உதாரணம். தன்னுடைய குழந்தைகளுக்கு தேடி தேடி மேடையை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படித்தான் ஒரு ஆசிரியர் இருக்கணும். நம்ம குழந்தையை ப்ரொமோட் பண்ணணும். நாளைக்கு இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு டான்ஸராக வந்தால் அதில் ஃபுல் கிரெடிட் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் போகும். அப்புறம் தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு போகும். அதனால் இவங்களே இந்த நேரத்தில் பாராட்டி நான் பரிசு கொடுக்க கடமைப்பட்டேன். நீங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டேன்.